வான்மீகர் சித்தர் இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவரே ஆவார். அவர் முதலில் கொள்ளையனாக இருந்து ராமநாமத்தை ஜெபித்து கரையான் புற்றால் மூடப்பட்டு பின் மகரிஷியானவர் 18 சித்தர்களில் ஒருவராகவும் சித்தர் நூல்களில் பாடல்கள் இயற்றியவராகவும் கருதப்படுகிறார். குறிப்பாக அவர் வான்மீகர் ஞானம் என்ற நூலை இயற்றினார். அவரது ஜீவசமாதி நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ளது. மேலும் போகர் முனிவரும் அவரை பாடியுள்ளார். வான்மீகர் சித்தரின் வரலாறு சுருக்கமாக. 1. பெயர் மற்றும் தோற்றம். அவரது இயற்பெயர் ரத்னாகர். வடமொழியில் வன்மீகம் என்றால் கரையான் புற்று என்று பொருள். அவர் தவம் செய்தபோது கரையான் புற்றால் மூடப்பட்டதால் வால்மீகி அல்லது வான்மீகர் என அழைக்கப்பட்டார். இவர் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. 1. இராமாயண ஆசிரியர். வால்மீகி முனிவர் தான் வடமொழியில் இராமாயணத்தை இயற்றினார். அவரே தென்னிந்தியாவில் வான்மீகர் சித்தர் எனப்படுகிறார். 1. சித்தர் வாழ்க்கை. 18 சித்தர்களில் ஒருவர். அதிக தவம் செய்ததால் அமரத்துவம் பெற்றார். போகர் முனிவர் இவரை புகழ்ந்து பாடியுள்ளார். வான்மீகர் ஞானம், வான்மீகர் சூத்திர ஞானம் என்ற நூலை இயற்றியுள்ளார். 1. ஜீவசமாதி. நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திரியடுகொடி முருகன் கோவிலில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. வான்மீகர் சித்தர் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த தவம் செய்து ஞானம் பெற்று சித்தர் மரபில் முக்கிய பங்காற்றிய ஒரு மகரிஷியாக கருதப்படுகிறார்.